கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் ஒரு 4 வயது சிறுமி ஒருவர் விசநாய்க்கடி காரணமாக உயிரிழந்திருப்பார். வைத்தியர்களின் அசண்டையினம் காரணமாகத்தான் குழந்தை உயிரிழக்கின்ற என்ற மாதிரியான இவருக்கு ஊசி போட தேவையில்லைன்னு சொல்லி அவர் அந்த சிறுமியை திருப்பி அனுப்பியிருக்கிறார். தர்மபுரம் வைத்தியசாலையிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பிறகு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் தான் உயிர் போட வேறு எந்த உயிரும் போகக்கூடாது. இது உலகத்திலே இங்கே ஸ்ரீலங்காலே இந்த பிள்ளைக்கு மறந்து இல்லை. ரெண்டு பிள்ளை தனியாக கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அப்போ அந்த பிள்ளை அப்பாச்சி கூப்பிட்டு நான் போக மாட்டேன். இந்த பிள்ளை என்ன மறக்கிறேன். வேண்டைக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் வந்து இது சம்மந்தமாக தெரியாதபடியாக தான் இதை ஐதிகளாக விட்டு இருந்திருக்கிறோம். நீர்வரப்பு நோய் என சந்தேகப்படக்கூடிய ஒரு குழந்தை ஒன்று யாழ்ப்பாணத்தில் காரணமாகி இருந்தது. நாங்கள் கொழும்புக்கு அனுப்பியுள்ள நேற்று 10 மணி அளவில் போதனாவிலிருந்து மாதிரி அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மாதிரி வந்த பின்னர் தான் நாங்கள் இது ரேபிஸ் நோயா நீர்வரப்பு நோயா என உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நாங்கள் குற்றஞ்சாட்டுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இதையும் அடைய முடியாது. பூர்வாங்க விசாரணை ஒன்று நடத்திய போது நாங்கள் அறிந்து விடயங்கள் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் ஒரு 4 வயது சிறுமி ஒருவர் விசநாய்க்கடி காரணமாக உயிரிழந்திருப்பார். அதற்கு பலராலும் பலவாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ பத்திரிகையிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி வெளிவந்த தகவலின்படி பார்த்தால் குடும்பத்தினரது அசண்டையினம் காரணமாகத்தான் அந்த பிள்ளை உயிரிழந்தது என்ற மாதிரித்தான் அந்த பத்திரிகைகளையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி வெளிவந்தது. உண்மையிலேயே இதை நாங்கள் பார்க்க போய்க்க எல்லாரும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த குழந்தைய நோய்க்கான ஒழுங்கான காரணியை கண்டுபிடிச்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கலை என்ற தகவல் வெகுவாக எல்லா இடமும் பரவி வந்தது. இப்போ அண்மையில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் பதிலளிச்சிருக்கணும் ஊடகங்களுக்கு. நாங்கள் சரியான முறையில் அவரை வைத்தியசாலையில் அனுமதிச்சினாங்க அந்த பிள்ளையை. ஆனால் வைத்தியர்களின் அசண்டையினம் காரணமாகத்தான் குழந்தை உயிரிழக்கின்ற என்ற மாதிரியான கருத்தை தான் இந்த உறவினர்கள் கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அவர்கள் முதலாவதாக தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் பொழுது அந்த வைத்தியர் கேட்டிருக்கிறார், அந்த நாய்க்கு ஊசி போடப்பட்டதா, அதாவது கடித்த நாய்க்கு ஊசி போடப்பட்டதான்னு அவர் கேட்டிருக்கிறார். அப்போ அவர்கள் சொல்லியிருக்கணும் போடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். அதற்கு பிறகு சிறுமிக்கு சிறு வயதில் போடப்படுற தடுப்பூசி போடப்பட்டதன் காரணத்தினால இவருக்கு ஊசி போட தேவையில்லைன்னு சொல்லி அவர் அந்த சிறுமியை திருப்பி அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகுதான் இவர்களுக்கு இப்படியான நோய்க்கான காரணங்கள் தெரிய வரைக்க திருப்பி மீண்டும் இவர்கள் திருப்பி வைத்தியசாலையில் அனுமதி கேட்க உங்களோட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சில வேளைகளில் தலையில் கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கலாம், அதனாலையும் பிள்ளைக்கு இப்படி நடக்கலாம், அது பற்றின தொடர் மருத்துவங்களையும் நாங்கள் இந்த பிள்ளைக்கு செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லினோம். அதுக்கு பிறகு சரி என்று பிள்ளைக்கு மீண்டும் அந்த பிரச்சனை வந்தால் தர்மபுரம் வைத்தியசாலையிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பிறகு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு நாய் கடித்ததால் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் என்று வைத்தியர்கள் சொல்லினோம். அப்போ இவர்கள கருத்துப்படி, அதாவது இந்த குடும்ப உறுப்பினர்கள கருத்துப்படி முதல்ல பிள்ளைய அவர்கள், அதாவது ஒரு வைத்தியர் விசநாய் கடி என்று வருகின்ற பொழுது முதல் நாய்க்கு ஊசி போட்ட அட்டையை அவர் அவதானிச்சிருக்கணும். அதற்கு பிறகு பிள்ளைக்கு ஊசி போட்ட அட்டைகள், பிள்ளைக்கு அண்மையில் எப்பொழுது ஊசி போடப்பட்டது என்ற வரலாறுகள், அதாவது தடுப்பூசி போடப்பட்ட அந்த வரலாறுகளை அந்த வைத்தியர் படிச்சிருக்கணும். அதற்கு பிறகுதான் அவர் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை அவர் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் பிள்ளைக்கு அப்படியான ஒன்றுமே அவர் செய்யாமல் திருப்பி பிள்ளையை அனுப்பியிருக்கிறார். இதே மாதிரி 2 சிறுவர்களை அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். அதாவது நாய்க்கு ஊசி போடப்பட்டதான்னு கேள்வி எழுப்பின பிறகு அவர் பிள்ளைக்கு சிறு வயதில் ஊசி போட்டதன் காரணமாக போட தேவையில்லை என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்று அந்த குடும்ப உறுப்பினர்கள் அங்கே சொல்லினார். இது தொடர்பாக அந்த உறவினர்களும் தங்களோட கருத்தை முன்வச்சிருக்கணும், ஆதாரங்களையும் முன்வச்சிருக்கணும். அந்த காணொலியையும் நாங்கள் இதோடு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுகாதார வைத்திய அதிகாரியும் இது பற்றி தங்களோட கருத்தை சொல்லியிருக்கணும். அதையும் நாங்கள் இந்த காணொலியை நினைக்கிறோம். நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். பெருமாள் தியாகரன், நான் குமாரசாமி இருக்கிறேன். எனது பிள்ளை தான் சாரிஜா, வாக்கு 4 வயசு தான். இப்போ நாங்கள் எதிர்பார்த்து எங்களோட பிள்ளைக்கு என்ன வருத்தம் நடந்தாலும் தெரியாமல் காய்ச்சல் தான் கொண்டு போனாங்க. உண்மையிலும் எங்களுக்கு இது சம்மந்தமாக என்னென்னு தெரியாமல் நாங்கள் இந்த பிள்ளை உயிர் போகணும்னு நாங்கள் தவச்சு கொண்டு நாங்கள் என்ன சம்மந்தமாக எங்கள் பிள்ளைக்கு உயிர் போனது, என்ன சம்மந்தமாக என்ன போனது தெரியாது எங்களுக்கு. கடைசியாக எல்லா விசாரணைக்கு முடிய கடைசி ஒரு முடிவை சொன்னார். கொரோனா விசாரணையில் தான் எங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வந்தது.
என்ன நடந்தது தெரியும்னா அந்த கொரோனா விசாரணை அவர் தான் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொன்னார், இந்த பிள்ளைக்கு நான் கடிச்சு தான் விசாரிச்சு தான் இந்த பிள்ளை செத்துதான்னு சொல்லி. அப்போ என்ன அவர் கேட்ட விசாரிச்சில் கேட்டார், நான் கடிச்சு நீங்கள் ஊசி போட கொண்டு போனீங்களான்னு கேட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க. அப்போ நாங்கள் சொன்னாங்க கொண்டு போனாங்க சார்ன்னு சொன்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க? தருமபுரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அங்கவே என்ன சொன்ன வேண்டிய 4 வயசு ஊசி 3 வயசு ஊசி போட்டால் 4-5 வயசு வரைக்கும் ஊசி போட தேவையில்லை என்று சொல்லி சொன்னவேன்னு சொன்னாங்க. அது எந்த டாக்டர் சொன்னவேன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களை எந்த டாக்டர்னு தெரியாது சார், இப்படி தான் நாங்கள் போக வைக்க சொல்லிவிட்ட சம்பவம் இப்படி தான். அப்போ இதுவே அவர் எங்களுக்கு ஊசி நாய்க்கு ஊசி போட்டோன்னு கேட்டால் மட்டும்தான் அவர் கேட்டவர். நாளைக்கு எத்தனாம் ஆண்டு ஊசி போட்டது, எப்போ ஒரு நாய்க்கு ஊசி போட்டது தெரியாது. ஆனால் இந்த ஊசி கார்டில் 2020ஆம் ஆண்டு தான் அந்த நாய்க்கு ஊசி போட்டிருக்குன்னு நாங்களோட காட்டினாங்க பெரிய டாக்டருக்கு. அப்போ அவர் சொன்னார் 2024 நடந்துருக்கு, 2020 உங்கள் வித்தியாசம் தம்பி இருக்குன்னு கேட்டவர். கிளிஞ்சி ஹாஸ்பிட்டலில் கூட இந்த பிள்ளைன்னு வரதை கண்டுபிடிக்கல. நாங்கள் என்ன பிரச்சனை தெரியாமல் இருந்தாங்க. கடைசி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் போய்க்கான்னு சொன்னவர், உங்களை பிள்ளையை காப்பாற்ற இயலாதுன்னு. அப்போ நாங்கள்கிட்ட எங்கள் பிள்ளையும் காப்பாற்றிடான்னு சொல்லி நான் அடிச்சு தான் பிரச்சனை வந்ததுன்னு நாங்கள் இப்படியே யோசிச்சு கொண்டிருந்தபடியாக அந்த கொரோனா அந்த அவர் தான் எங்களுக்கு இந்த தகவலை சொன்னார். அப்போ அவர் இந்த பிள்ளையில அந்த பிள்ளைக்கு 4 வயசு, என்ன பிள்ளைக்கு 4 வயசு ஒன்றுமே தெரியாது. தயவு செய்து சொல்கிறேன், எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த டாக்டர் அலைச்சத்தால் எந்த பிள்ளைய உயிர் போட மாதிரி எந்த உயிரும் போகக்கூடாது. இது வரைக்கும் இந்த பிள்ளைக்கு போய் சொல்ல தெரியாது, எனக்கு என்ன தெரியாது. எந்த பிள்ளைக்கு பிள்ளை அடிச்ச முடியல, எனக்கு என்ன பொம்பளை பிள்ளாது எந்த பிள்ளை இழந்துருக்கிறேன்டா. நான் சொல்கிறேன், என்ன பிள்ளைக்கு நடந்த மாதிரி அந்த டாக்டர் எந்த பிள்ளைக்கு என்ன பாவம் செஞ்சவர் தெரியாது. ஐயோ சொல்கிறேன், என்ன பிள்ளைக்கு என்ன பாவம் செஞ்சாரியா எந்த பிள்ளைக்கு உண்மையில சொல்கிறேன். ஐயா உங்களுக்கு நாங்கள் எங்கள் மிஸ்டேக்கில் எங்களை பிள்ளைய குறைபடுத்த வேண்டி ஆனால் உண்மையில சொல்கிறேன், அந்த ஊசிக்கு இந்த ஊசிக்கு வித்தியாசம் பண்ணி சொல்கிறேன். இப்படி ஒரு டாக்டர் மாதிரி இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதுயா. உண்மையாக சொல்கிறேன், எந்த பிள்ளைக்கு என்ன பாவம் செஞ்சாலும் தெரியாது. இந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் இப்போ கடைசியாக ஊசி போட்டது நாய்க்கு எப்போ ஊசி போட்டது இந்த ஏரியாவில்? நேற்றைக்கு தான் சார் வந்து நாய்க்கு ஊசி போடுறது. எங்களை பிள்ளைங்க நாங்கள் மறந்துருக்க போனால் தருமபுரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லிச்சின்னா உங்களோட பிள்ளை ஒரு வருத்தகம் இல்லை, அந்த வாய் இந்த இதுக்கு தான் ஒரு இருக்க வாய் வந்து ஒரு வாய்வு இருக்குது, அதால் தான் பிள்ளை இப்படி செய்யுது, இந்த மருந்தை கொண்டே கொடுங்க, நாளைக்கு இப்படியும் உங்களோட பிள்ளை சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் வந்து அந்த மருந்தை கொண்டு வர திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளை செஞ்சது. வலிப்பு குணம் மாதிரி அந்த காற்றை கண்ட ஏங்குறது, சத்தத்தை கண்ட இதுன்றது. அப்போ நாங்கள் பயத்தில் திருப்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, எங்களை பிள்ளைக்கு சீலநாச்சரி ஏற்றி விடுங்கன்னு சொன்னது. அது ஒரு 2-3 மலத்தியாலம் மட்டும் வச்சிருந்துட்டு ஒன்று வார்டில் விட்டுட்டு வேந்த ஒரு கொஞ்சம் நேரத்தால் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பிள்ளை அங்கே இருந்தது ட்ரான்ஸ்ஃபரில். அங்கே இருந்து போட்டு எல்லா டாக்டரும் அப்போ நான் அங்கேன்றாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டர் மேரும் நான் கேட்டேன், இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. அதே சொல்லிச்சுன்னா பிள்ளை உங்களோட பிள்ளைக்கு எதுவும் நடக்கலை ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லா வசதி எல்லாம் செஞ்சுனாங்க, எல்லாம் பார்க்குறோம், எல்லா மருந்து கொடுத்துனான்னு இருக்கிறோம். உங்களோட பிள்ளை வடிவாக தெளிவாக பிள்ளை கதைக்குது, எல்லாம் செய்யுது, சாப்பிட்றதும் கண்டு பயப்படுறது தான் உண்டு. வேறு நாங்கள் ஒன்று கடைசியாக ஒரு வேளை கூட பிள்ளையில தலையில் கிருமி இருந்தாலும் இப்படி செய்யலாம், இல்லை மூளை காய்ச்சல் வந்தாலும் அப்படி இந்த பிள்ளை தான் இல்லை. ஆனால் பிள்ளை தெளிவாக கதைச்சு கொண்டு நாங்கள் இதுக்கும் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் விட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு பெரிய டாக்டர், அதாவது அந்த கிளிநொச்சி இதுக்கே பெரிய டாக்டர் அம்மா வந்து சொன்னவா, நீங்கள் ஒரு யாழ்ப்பாணம் போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வராது. அப்படி இந்த பிள்ளைக்கு கிருமி தான் தலையில் ஏறி இருந்தாலும் 2 நாள் அந்த ஊசி போட்டு நாங்கள் தண்டுவோம். அப்போ நாங்கள் அந்த சந்தோஷத்தில் நாங்கள் பிள்ளையை ஏற்றி விட்டு போனோம். ஏற்றி நான் ஆம்புலன்ஸ் சொன்னார், ஏற்றி நான் பின்னால் பஸ்ஸில் போய் கொண்டோம். போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணினேன், நீங்கள் இருக்க வாங்க உண்டு. எனக்கு அப்போ விளங்கிட்டு என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அங்கே போனோடனே ஒரு 10 நிமிஷம் யூடியூப்பில் வெளியே எடுத்து சொல்லிச்சினேன், உங்களோட பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை, இது உலகத்திலே இங்கே ஸ்ரீலங்காலே இந்த பிள்ளைக்கு மருந்து இல்லை, என் பிள்ளையை தனியாக கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அப்போ அந்த பிள்ளை அப்பாச்சி கூப்பிட்டான், நான் போக மாட்டேன், இந்த பிள்ளை என்ன மறக்கல, அப்பாச்சின்னு கூப்பிட்டு நான் போனப்போ நான் இந்த பிள்ளையை பார்த்துட்டு திரும்பி முடியுது. 2 நாள் இந்த பிள்ளையை பார்க்கல இந்த கோலத்திலேயே. அதே போல் நான் பார்க்கல, இப்போ ஒரு 5 மணி போல் டைமில் வரும் எங்கள் அண்ணி தான் என்று சொன்னால் எங்களை விட்டு எங்களை சாரு போட்டாலும். அதே போல் நாங்கள் நிஜமே என்ன மிஸ்டேக் ஆனது விசாரணை கிடைச்சதான்னு சொல்லிச்சினேன். சரி நான் சைனை வச்சு போட்டு இருக்குதான் இந்த கொரோனா விசாரணை வந்த பிறகு எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இதான் நடந்த சம்பவம். மாசாவத்தில் இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து அளவட்டிலிருந்து வந்து 7-8 வருஷமாகுது. இதுவரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த சுகாதார விழிப்புணர்வு சம்மந்தமாக யாருமே வந்து கதைச்சதும் இல்லை, இது சம்மந்தமாக எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இப்போ இதுக்கு இந்த வேண்டைக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் வந்து இது சம்மந்தமாக தெரியாதபடியாக தான்
இது ஐதிகளாக விட்டு இருந்திருக்கிறோம். டாக்டராக்களும் அவைய கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரி, சின்ன பிள்ளை போயிருக்கு வந்திருக்குது, நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சு பிள்ளைக்கு விழிப்புணர்வு அவைக்கு சொன்னால் தான் அவைக்கு தெரியும். இந்த ஊசி வேறு 3 வயசு ஊசி வேறு, நாய் கடிக்கிற ஊசி வேறுன்றது வந்து அவைக்கு தெரியாது. இப்போ இது இனியாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்காமலுக்கு சுகாதாரக்கார எங்களுக்கு விழிப்புணர்வு செய்யாது தான் எங்களுக்கு தெரியும். இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். എൻ്റെ പേര് வந்து கிரிசா. அவளுக்கு நான் மச்சான் முறை 5ஆம் மாதம் 10ஆம் தேதி நாய் கடிச்சது. 11ஆம் தேதி ஊசிக்கு கொண்டு போனான். தருமபுரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனான். இந்த 7 மணி வாசல் கொண்டு போன இடத்துல விஷ்ணுண்டவா வழியான அவள் என்ன நடந்தது நான் சொன்ன பிள்ளைக்கு ஊசி நாய் கடிக்கிட்டு ஊசி போட கொண்டு வந்தாங்க. அவள் கட்டவா பிள்ளைக்கு எத்தனை வயசுல 4 வயசுன்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு ஊசி போட்டது கட்டவா அதில் பிள்ளைக்கு 3 வயசு ஊசி போட்டது இப்போ தான் 4 வயசுன்னு அப்போ இதே காட்டு கட்டுவா நான் கொண்டு வர மறந்துட்டு வந்தேன். அப்போ டாக்டரை பார்க்க போகிறேங்க, நாங்கள் டாக்டரை பார்க்க போகிறேங்க. பிள்ளைக்கு கொண்டு போனேன். பிள்ளைங்க டாக்டரை கிட்ட என்ன பிள்ளைங்க கட்டுறாங்க. நான் சொன்ன நாய் கடிக்கிறது ஊசி போடணுங்க. அந்த நாய் அந்த வளர்ப்பு நாயில் விட வளர்ப்பு நாயிலான்னு சொன்னேன். அந்த நாய்க்கு ஊசி போட்டு விட நோவ மாட்டேன். அப்போ பிரச்சனையில் பிள்ளைக்கு போட தேவைன்னு சொன்னேன். ஒரு ஒட்டியை தந்து போக சொல்லி சொன்னேன். அப்போ நான் வீட்டை வந்துட்டேன். உங்கள்ட்ட கேட்கலையா நாய் கடிச்சு ஊசிൻ്റെ கார்டு கொண்டு வந்து தர சொல்லி எதுவும் கட்டு வர அப்போ வேறு என்ன கட்டுவார் டாக்டர்? இல்லை, இதைத்தான் கேட்டேன். நாயை பற்றி கேட்டேன். அது வளர்ப்பு நாயா அது இருக்கா, அந்த நாய்க்கு ஊசி போட்டீங்கன்னா அது நோய் போட்டுதானே. அந்த நாய்க்கு எப்போ ஊசி போட்டது? அந்த நாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னு எப்படின்னு எனக்கு தெரியல. ஊசி போட்டேன்னு சொன்னவா அந்த அக்கா. நான் டாக்டர் அஞ்சன், மாவட்டத்தின் தொற்றுநோய் வைத்தியராக கிளிநொச்சி ஆர்டிசி ஆஃபீஸில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு அண்மையில் நீர்வரப்பு நோய் என சந்தேகப்படக்கூடிய ஒரு குழந்தை ஒன்று யாழ் 14 காலமாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து எங்கள் ஒருவருக்கும் நீர்வரப்பு நோய் தொடர்பில் சில விழிப்புணர்வுகளை அறிந்திருக்க வேண்டிய சில விடயங்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். எங்களுக்கு நீர்வரப்பு நோயானது பொதுவாக நாய், பூனை போன்ற பாலூட்டும் விலங்குகளில் இருந்து எங்களுக்கு தொட்டக்கூடிய ஒரு நோயாகும். இந்நோயானது கடுமையான தொற்று மாற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய். விலங்குகளுடைய கடி அல்லது கீறலின் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. இந்நோயானது முறையான விதத்தில் எங்களுடைய வளர்ப்பு விலங்குகளுக்கு நோய் தடுப்பினை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களை இந்த நோயிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். வருடந்தோறும் எங்களுக்கு இலங்கையில் அன்னளவாக 20 to 25 நீர்வரப்பு நோயாளர்கள் இனம் காணப்படுகிறார்கள். பொதுவாக நீர்வரப்பு நோயாளர்களாக இனங்காணப்படுபவர்கள் மிக விரைவிலேயே உயிரிழந்து விடுவது ஒரு விடயமாகும். ஆகையால் நாங்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை கையாள வேண்டியுள்ளது. இங்கு இந்த நீர்வரப்பு நோயினை தவிர்ப்பதற்கு 3 விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். ஒரு நபர் ஒருவர் எவ்வாறு நீர்வரப்பு நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது என்பது தொடர்பிலாகும். முக்கியமாக நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுக்கின்ற பொழுது அதனை எடுத்தவுடன் அல்ல முதல் 6 கிழமைகளுக்குள் முதலாவது ஊசியையும், 2வது ஊசியினை 6 மாதத்திலும், அது தொடர்ந்து 1 வருடத்தில் ஒரு ஊசியும், வருடந்தோறும் அதனை தொடர்ந்து ஊசிகளை வழங்குவதனூடாக எங்களுடைய செல்லப்பிராணிகள் வந்து எங்களுக்கு இந்த நோய் பரவுவதை நாங்கள் தடுத்துக் கொள்ள முடியும். அதனை விடவும் எங்களுக்கு விலங்கினால் கடியுறும் போது கிளிநொச்சி மாவட்டத்தினுள் எங்களிடம் 6 வைத்தியசாலைகளில் நாங்கள் அதற்கான ARV தடுப்பூசியினையும், ஒரு வைத்தியசாலையில் ARS தடுப்பூசியினையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பழைய வைத்தியசாலையிலும், கண்டாவளை பிரதேசத்தில் தர்மபுரம் வைத்தியசாலையிலும், பூநகரி வைத்தியசாலை மற்றும் முழங்காவில் ஆதர வைத்தியசாலையிலும், கரைச்சி பிரதேசத்தினுள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை மற்றும் அக்கராயன் வைத்தியசாலை போன்றவற்றில் நாங்கள் ARV ஊசியினை வழங்கிக் கொண்டுள்ளோம். அதைவிட ARS எனப்படுகின்ற விசேட தடுப்பு மருந்தினை எங்களுடைய மாவட்ட வைத்தியசாலையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதைவிட விலங்குகளுக்கான தடுப்பூசி திட்டத்தை விலங்கு கால்நடை மருத்துவ குழுவினருக்கு மேலதிகமாக எங்களுடைய ஆர்டிசி டிவிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளுக்கு மருந்தேற்றும் அணியினர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஒரு இறப்பு நாங்கள் அதற்கான மாதிரியை எடுத்து நாங்கள் கொழும்புக்கு அனுப்பியுள்ளோம். நேற்று 10 மணி அளவில் யாழ் போதனாவிலிருந்து மாதிரி வந்து அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மாதிரி வந்த பின்னர் தான் நாங்கள் இது
ரேபிஸ் நோயா நீர்வெப்ப நோயா என உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதுவரையான காலப்பகுதியில் நாங்கள் முற்காப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அந்த வீட்டுக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். அங்கே அவதானிப்புகளை மேற்கொண்டோம். உறவினர்கள் வேறு கடியூட்ட நபர்களுக்கு நாங்கள் தடுப்பு மருந்துகளை ஏற்படுத்தியிருந்தோம். அதனை விட சுட்டேல் பிரதேசத்தில் இருக்க நாய்கள் நாய்க்குட்டிகள் போன்றவற்றுக்கு நாங்கள் ஊசிகளை வழங்கியுள்ளோம். நேற்றும் இன்றும் நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டுள்ளோம். நாளை எங்களுக்கு அடுத்த வாரமும் நாங்கள் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். நாங்கள் கனிவான வேண்டுகோளாக நாங்கள் எல்லாரிடம் கேட்டுக்கொள்வது, ஒரு நாய்க்கடி ஒன்று நிகழும் போது உடனடியாக அடுத்த 10 நிமிடங்களுக்கு பெட்டாடின் வாட்டருடன் அல்லது சவக்காத்துடன் நாங்கள் நன்றாக அந்த கடி காயத்தை கழுவ வேண்டும். அதனைத் தொடர்ந்து வெகு விரைவில் பக்கத்திலே நான் கூறிய ஒரு வைத்தியசாலையில் நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய ஏஆர்வி ஊசியினை மருத்துவரிடம் பெற்றுக்கொள்ள முடியும். டெட்னஸ் ஊசி போன்றவை வந்து ஏஆர்விக்கு ஈக்குவலான ஊசி அல்ல, அதுக்கு ஈடான ஒரு ஊசி அல்ல. எங்களில் பலர் நாங்கள் தடுப்பூசியை போய் போட்டுவிட்டு நாங்கள் ஏஆர்விக்கான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது ஒரு தவறானதாகும். அப்போ இயலுமான வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஊசியை நாங்கள் 4 ஊசிகள் போடுவோம். டே 0, அப்புறம் 3ஆவது நாள், அதுக்கப்புறம் 7ஆவது நாள், அதுக்கு பிறகு வந்து 28 30ஆவது நாள் 4 ஊசிகள் 2 கைகளிலும் போடப்படும். மக்களுக்கு இங்கே அவர்களுக்கு கடித்த காயம் வந்து பாரதூரமான காயமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக ஏஆர்எஸ் ஊசினையும் நாங்கள் சேர்த்து வழங்குவோம். அந்த உயிரிழந்த குழந்தையினுடைய நாய் அந்த அந்த உயிரிழந்த குழந்தையை கடித்த நாய் 2020ஆம் ஆண்டு அளவில் தான் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்திலே வைத்தியரை சிகிச்சைக்காக அணுகிய போது அவர்கள் நாய்க்கு செலுத்தப்பட்ட மருத்துவ அட்டையை பரிசீலிக்காது சிகிச்சை வழங்கப்படவில்லை என்று சொல்லி அந்த குடும்பத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பாக ஏதாவது விசாரணைகள் நடைபெற்றிருப்பதா? நாங்கள் அது தொடர்பான அவதானிப்புகளை முழுமையாக மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் குற்றம் சாட்டுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் அடைய முடியாது. பூர்வாங்க விசாரணை ஒன்று நடத்திய போது நாங்கள் அறிந்த விடயங்கள் அங்கு வைத்தியசாலையில் அணுகி கேள்வி கேட்கப்பட்டிருப்பது நாய்க்கு ஊசி வழங்கப்பட்டதா என்று அவர்கள் உடனடியாக கொடுத்தது ஆம் என்பதாகும். இதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு 800 நாய்களுக்கு செலுத்துகின்ற 800 தடுப்பூசிகள் பாதுகாக்கப்படாமல் இருந்த நிலையில் அது செயலிழந்த நிலையிலே அந்த ஊசிகள் நாய்களுக்கு செலுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது சம்பந்தமாக அமைச்சரவைக்கும் சுகாதார அமைச்சருக்கும் அழுத்தமாக பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இது எந்த விதத்தில் உண்மையாக இருக்கிறது? என நான் அறிந்த வகையில் இந்த தகவல் தொடர்பில் நான் வந்து எதையும் அறிந்திருக்கவில்லை.